உடல் நமக்கு சுத்தமாக இருக்கணும். அதாவது குடல் பகுதி சுத்தமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம். இதுல இப்ப சமீப காலமாக இந்த சுகபேதி முறை சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை. இதுல சித்தர்கள் நிறைய வழிமுறைகள நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறைகள ப்ராப்பரா சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்தும் பொழுது, உடல்ல நிறைய ஆரோக்கியம் நமக்கு நடக்க தொடர்ந்து பார்த்தோம்னா நெறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது. உடல்ல அதுவும் குடல் பகுதியில அதிகமான கழிவுகள் இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகுதுன்னா, நோய் நிலை தான் நமக்கு ஏற்படுது. அப்போ குடல் பகுதியில கழிவுகள் நமக்கு இருக்கிறத அகற்றம் செய்ய வேண்டும். ஸோ முழுவதுமாக குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றம் செய்ய மூலியமாக என்னென்ன நடக்குது? பொதுவாக இந்த விரேசன முறை அப்படின்னு சொல்றது, உடல்ல இருக்கக்கூடிய வாதத்த சுகவேதி முறை அப்படின்னு சொல்றது சாதாரணமாக சிம்பிளா ஒரு இந்த மெத்தட் எடுக்கும் பொழுது 3 முறை, 4 முறை அளவுக்கு நமக்கு பேதி ஆயிட்டு அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடும். ஸோ அந்த மாரி உடல ரொம்ப வருத்தாம, ஈஸியா நமக்கு வயிறுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள வெளியேத்த இதுல முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஃப்ரீயா இருக்கிற ஒரு 1 டே 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சுகபேதி மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணலாம். யாரெல்லாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம்? எனக்கு ரொம்ப நாளா Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் நமக்கு சுத்தமாக இருக்கணும். அதாவது குடல் பகுதி சுத்தமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம். இதுல இப்ப சமீப காலமாக இந்த சுகபேதி முறை சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை. இதுல சித்தர்கள் நிறைய வழிமுறைகள நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறைகள ப்ராப்பரா சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்தும் பொழுது, உடல்ல நிறைய ஆரோக்கியம் நமக்கு நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தோம்னா நெறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது. உடல்ல அதுவும் குடல் பகுதியில அதிகமான கழிவுகள் இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகுதுன்னா, நோய் நிலை தான் நமக்கு ஏற்படுது. அப்போ குடல் பகுதியில கழிவுகள் நமக்கு இருக்கிறத அகற்றம் செய்ய வேண்டும். ஸோ முழுவதுமாக குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றம் செய்ய மூலியமாக என்னென்ன நடக்குது? பொதுவாக இந்த விரேசன முறை அப்படின்னு சொல்றது, உடல்ல இருக்கக்கூடிய வாதத்த சமநிலைப்படுத்தக்கூடியது. வாதம் சமநிலை ஆயிடுச்சுன்னா, இந்த ஜாயிண்ட் பெயின் இல்ல வாதம் தொடர்பான பிரச்சனைகள் வராது. இது கூடயே நமக்கு என்ன ஆகும்னா, பித்தமும், கபமும் சமநிலைப்படுது. அப்போ இந்த சுகபேதி முறை பேர்லயே இருக்கு பாருங்க. சுகபேதி முறை ரொம்ப நம்ம உடல வருத்தாம நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல ராஜபேதி முறையும் ஒண்ணு இருக்கு. ராஜபேதி முறை அப்படின்னு சொல்றது யாருக்கெல்லாம் வழங்கப்படும்? ரொம்ப நாளா வாத நோய்கள் இருக்கு, சரும பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மருத்துவரோட கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டரோட மேற்பார்வையில நீங்க அந்த மருந்துகளை எடுக்கணும். இப்ப சுகபேதி முறை அப்படின்னு சொல்றது சாதாரணமாக சிம்பிளா ஒரு இந்த மெத்தடை எடுக்கும் பொழுது 3 முறை, 4 முறை அளவுக்கு நமக்கு பேதி ஆயிட்டு அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி உடலை ரொம்ப வருத்தாம ஈஸியா நமக்கு வயிறுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுற முறை தான். ஸோ இந்த முறையை பத்தி நம்ம 2, 3 முறைகள் நம்ம பார்த்துருக்கோம். பதிவுகள்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த முறையில நம்ம என்ன மூலிகையை பயன்படுத்த போறோம், எப்படியெல்லாம் இதை எடுத்துக்க போறோம்ன்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றணும், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற ஒரு 1 டே 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சுகபேதி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்? எனக்கு ரொம்ப நாளாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நபர்கள் இதை நம்ம எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறேன், 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு வாயு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களோ, மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, கால் மூட்டு வலி, கை மூட்டு வலி, ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின், இடுப்பு வலி, இந்த மாதிரி மூட்டு வலி எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி கபம் அதிகமாக இருந்தாலோ, பித்தம் அதிகமாக இருந்து பித்தப்பையில் கற்கள் இருக்குது, பித்த வாந்தியாக வருது, உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அல்சர் சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இதை தவிர்க்கலாம்.
இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைம்லையும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க, மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் மருத்துவரை ஆலோசனை செய்யணும். மற்றபடி இதை நான் ஜென்ரலாக இது எப்படிங்க ஒரு சுகபேதி முறை அப்படின்னு சொன்னோம்னா, இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுக்கணும். இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. இரவு நேரத்தில் இந்த மருந்தும் எடுத்துகிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய மருந்தும் நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சமாக ஒரு 3 to 4 டைம்ஸ் நமக்கு பேதியாக ஆரம்பிக்கும். ஸோ பேதியாகிறது அப்படின்னா ரொம்ப டயர்டாகாது. ஸோ வயிறு மட்டும் நமக்கு க்ளீனாக ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் நம்ம என்னென்ன எடுக்கணும், என்னென்ன மூலிகைகள் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இரவு நேரத்தில் நிலாவரை சூரணமும் கடுக்காய் பொடியும் கலந்து எடுத்துடணும். சரிங்களா? இரவு நேரத்தில் இந்த நிலாவரை சூரணம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து போட்டுருங்க. கடுக்காய் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன், கிட்டத்தட்ட இது ஒரு 4 கிராம், இது ஒரு 4 கிராம் வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டுட்டு, ஸோ இரவு நேரத்தில் ஒரு 5-6 துளி விளக்கெண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். அந்த தண்ணீர்லேயே மிக்ஸ் பண்ணி நைட்டு குடிச்சிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, எம்டி ஸ்டொமக்கில் நான் சொல்கிற இந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நிலாவரை சூரணம் எடுத்து போட்டுருணுங்க. அதே மாதிரி சிவதை மூலிகையோட வேர் அந்த பொடி எடுத்துக்கணும். கடுகுரோகிணி பொடியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது 3மே கலந்து எடுத்துக்கணும். ஸோ நிலாவாரை, நமக்கு சிவதை வேர், கடுகுரோகிணி. சரிங்களா? இந்த 3 பொடியும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து காலையில் இதே மாதிரி ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெய் கலந்து காலையிலே குடிச்சிடணும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி அல்சர் இருக்கிறவங்க, வயிறு எரிச்சல், ஜெர்ட் ப்ராப்ளம், ஐபிஎஸ் இருக்குது, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குன்னா நீங்கள் மருத்துவ ஆலோசனை செஞ்சுட்டு தான் எடுக்கணும். ஸோ மற்றவர்கள் இதை எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து நமக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு உங்களுக்கு க்ளீனாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மோஷன் போவீங்க, நார்மலாக தான் இருக்கும். செகண்ட் டைம், தேர்ட் டைம் கொஞ்சம் லகுவான ஒரு பேதி மாதிரி உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ 3 to 4 டைம்ஸ் நமக்கு வயிறு சுத்தமாக ஆரம்பிக்கும். வயிறே நல்லா லைட்டான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி வயிறு நல்லாவே சுத்தமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கோ 7 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகுரோகிணி முக்கியமான ஒரு மூலிகை. அதாவது உடலில் நுரையீரல் பகுதியாக இருக்கட்டும், நம்மளுடைய லிவராக இருக்கட்டும், இதில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து. ஸோ முக்கியமான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடுகுரோகிணி. ஸோ இதனுடைய சேர்த்து நம்ம பார்த்தோம்னா சிவதையும் அதே மாதிரி தான் சரும பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை. இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம இது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 7 மாதத்துக்கு ஒரு முறையோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டியும் இன்னும் லகுபேதி முறைகள் ஏதாவது இருக்கா, எங்களுக்கு கடுகுரோகிணி, சிவதையெல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான். காலையில் நீங்கள் நைட்டு நிலாவாரியும் கடுக்காயும் விளக்கெண்ணெயோடு எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க. இதில் திரிஃபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிஃபலா சூரணம் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு இதனோட நிலாவரை பொடியும் சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் அதே மாதிரி விளக்கெண்ணையும் கொஞ்சம் ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணையும் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணீரில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்போதும் நமக்கு அதே மாதிரி லகுவான முறையில் பேதியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரெகுலராக வருடத்திற்கு 2 முறை, 8 மாதத்துக்கு ஒரு முறை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு கரைசல் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரே டைமில் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் நம்ம உடலுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக உடலில் நிறைய சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ மூலிகையாக நீங்கள் எடுக்கும்போது இது சேஃபாக இருக்கும். மேலும் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனைகளும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.